சரியா? இதில் நல்ல விஷயம் என்னென்னா, இது வைரல் கிடையாது, பாக்டீரியா. அது ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்றதை நான் திரும்ப சொல்கிறேன். இப்போதைக்கு இதை பாக்டீரியான்னு புரிஞ்சுங்க. வைரலாக இருந்தால் சிக்கல். அப்படி ஏதாவது ஒரு பாலூட்டி மிருகங்கள், குறிப்பாக ரோடன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய எலிகளை கடிக்கும்போது அந்த பாக்டீரியாஸ் ஆக்டிவேட் ஆகுது. அப்போ அந்த ஸ்க்ரப் டைஃபஸ் எலிகளுக்கும் வருது. அந்த ஈக்கள் மனிதர்களை கடிக்கும்போது மனிதர்களுக்கும் அது பரவுது. சரியா? இதோட சிம்டம்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது கடிப்பட்ட இடத்துல பார்த்திங்கன்னா கருப்பாக ஒரு இது தழும்பு மாதிரி ஆகிடுமா. அதில் இருந்து 1 முதல் 2 வாரத்துக்குள் அந்த ஸ்க்ரப் டைஃபஸ் வர ஆரம்பிச்சிடும். இப்போ ஸ்க்ரப் டைஃபஸ் உருவான பிறகு என்ன நடக்குது, அதோட சிம்டம்ஸ் எப்படி இருக்குன்னா, வாமிட்டிங், ஃபீவர், சிவியரான ஹெட்டேக்கு, இது போன்ற அறிகுறிகளால் அறியப்படும். ஸோ உங்களுக்கு ஏதாவது இடத்துல எங்கேயாவது இந்த மாதிரி கருப்பாக இருந்ததுன்னா உடனடியாக மருத்துவரை அணுகுங்க. ஏன்னா இதுக்கு டாக்ஸிசைக்ளின், குளோரோ ஆம்ஃபினால் அப்படின்னு சொல்லி 2 வகையான மருந்துகள் கொடுக்குறாங்க. குணமாயிடும். அதனால் பயப்பட வேண்டிய விஷயம் இல்லை. ஆனாலும் மருத்துவரை உடனடியாக தொடர்பு கொள்ளுங்க. உங்கள் பகுதிகளில் புதர்கள் வளர்ந்துருந்ததுன்னா அந்த புதர்களை அகற்ற சொல்லி உண்டான வேலைகளை பாருங்கள். ஏன்னா அந்த புதர்களில் தான் இந்த ஈக்கள் குடியேறுது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த புதர்கள் இருந்ததுனா தான் அந்த ஈக்கள் அந்த இடத்துல போய் உட்கார முடியுது. அதன் பிறகு போய் எலிகளை கடிக்க முடியுது. பாக்டீரியா ஆக்டிவேட் ஆகுது. அதன் பிறகு மனிதர்களை கடிக்கும்போது மனிதர்களுக்கும் அந்த ஸ்க்ரப் டைஃபஸ் அப்படின்ற நோய் தொற்று ஏற்படுகிறது.